நன்மையினால் நம்ம என்ன செய்வோமா, திருப்தியாகும். அப்போ நம்ம அங்கே போனால் தான் நமக்கு நன்மை, மகிமை, திருப்தி எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அதுதான் உண்மை. சரிங்களா? நம்மளை நம்மளே என்ன செய்யணும், நம்மளே இடைக்கட்டி கொள்ளணும். அது மட்டும் இல்லை, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடி சுற்றுகிறீர். உங்கள் பாதைகளை உங்களுடைய பாதைகள் என்னது, நெய்யாய் பொழிகிறது. பார்த்தீங்களா? வருஷத்தை நன்மையால் முடி சுற்றுகிறோம். ஐயோ, இந்த வருஷம் பிறந்துச்சு, என்ன பண்ண போகுமோ தெரியல, எப்படி இருக்குமோ, பயங்கரமாக இருக்குமோ, என்ன பண்ணுமோ, உயிரோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோ, யார் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, நான் வருது கொரோனா வருது, இப்படிலாம் மங்காயம் ஆகிப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வருஷத்தை உங்களுக்கு நன்மையால் முடி சுற்றுகிறீங்க. அவருடைய நன்மையால் தான் வருஷத்தை முடி சுற்றுகிறாராம். இந்த பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய பாதைகள்லாம் என்ன செய்யலாம், நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் இந்த வாக்குகளை ஆசீர்வதிப்பாராக. இதற்கு நம்மளுக்கு நடத்துவாராக. தேவனோடு நம்ம சஞ்சரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வாக்கியத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்.